இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதே மாதிரி நிறவு வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன சேலஞ்ச். அதாவது தெரியும்ல உங்களுக்கு, பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் சேலஞ்ச். ஸோ இந்த சேலஞ்ச் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிபதி சேலஞ்ச். தெரியும்ல சேலஞ்ச்? தெரியும். சேலஞ்ச் உள்ள போலாமா? போலாம். வெல்கம் டு ஐ எம் சுபு அஃபிஷியல். இந்த ரவுண்ட்ல எனக்கும் மதுக்கும் நல்ல பாண்டிங். சாரி ஓகே, சிக்கி ஒன்று எடுத்துறான். கொஞ்சம் டைம் கூட இல்லை சிக்கி ஃபர்ஸ்ட் எடுத்ததா. சிக்கி வாட்டர் மெலன் எதுப்பா? மேங்கோ எது? ஓகே, மொத்தம் இதுல 5 ரவுண்ட் போகுது. ஓகேவா? இதுல வந்து ஹரிஷ் விளையாட போகல. ஹரிஷ் வந்து ஹோஸ்ட். ஓகே, அவன் நடுவில் உட்காந்துப்பேன், நான் அந்த பக்கம் உட்காந்துப்பேன். ஸோ அதே மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு 2 பொருள் வைப்போம். எனக்கு 2 பொருள், நான் இங்கே உட்காந்துருப்பேன். எனக்கு 2 பொருள், இங்கே நிறவுக்கு 2 பொருள், அங்கே மதுவுக்கு 2 பொருள். சேம் பொருள் 2 பேருக்குமே இருக்கும். ஸோ 3 பேருமே அட் அ டைம் ஒரு பொருளை எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதான் டெலிபதி, இந்த ஃபேமிலி கனெக்ஷன், அந்த பாண்டிங், அதை தான் பார்க்க போகிறீங்க. 3 பேருமே ஒரே பொருள் எடுக்க போகிறோமா, இல்லை அம்மா பையனுக்கு நல்ல பாண்டிங் இருக்கா, அப்பா பையன் நல்ல பாண்டிங் இருக்கா அப்படின்ற, இல்லை ஃபேமிலிக்கே நல்ல பாண்டிங் இருக்கான்ற மாதிரி தான் இந்த சேலஞ்ச். ஓகே 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 சேலஞ்ச் புரிஞ்சதுல? புரிஞ்சுது. ஸோ மொத்தம் இதில் 5 ரவுண்டு, மேக்ஸிமம் எத்தனை ரவுண்டு எத்தனை பாயிண்ட்ஸு, ஸோ அதை வச்சு வின்னர்ஸ். ஓகேயா? ஓகே, போலாமா? வாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட். மது ரெடியா? ரெடி. நிரவ் ரெடியா? இப்படி. சூப்பர் ரெடியா? ரெடி. ஸோ உங்கள் முன்னாடி 2 பொருள் இருக்குல்ல? ஆமாம். 2த்துல ஏதாவது ஒரு பொருள் எடுங்க. 3 பேரும் கரெக்டாக அடிக்கிறீங்களா, இல்லாட்டி யாராவது 2 பேர் கரெக்டாக அடிக்கிறீங்களா, யாருக்கு பாண்ட் நிறையா இருக்குன்றது பார்க்கலாமா? சிக்கி எடுப்பா. 2த்துல ஏதாவது எது பாடு, இது பாடுறா. பிங்கி பாங்கி ஃபாதர் வாங்கி ஏதாவது ஒன்று எடு. ஓகே, எது வேணும்? நான் வந்து இது எடுக்கிறேன். டப்பா. சிக்கி ஒன்று எடுத்துட்டான். சொல்லக்கூடாது, சாரி. சிக்கி ஒன்று எடுத்துட்டான். மது நீ ஒன்று எடுத்துறியா? அப்படியே மேலே தூக்குங்க. மேலே தூக்குங்க. ஸோ இந்த ரவுண்டில் வந்து எனக்கும் நிறவுக்கும் நல்ல பாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிராஃப் ஏறுது. ஓகே, மது வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி இருக்கு இப்போ. ஓகே, 2வது ரவுண்ட் 2. ஓகே, இப்போ வந்து ரவுண்ட் 2. எஸ். இப்போ உங்க முன்னாடி 2 சிப்ஸ் பாக்கெட் இருக்கா? இருக்கு. இது 2த்துல ஏதாவது ஒன்று எடுங்க. ஓகே சிக்கி, கமான். ஐயோ, இதை பேர் ரிவீல்லாம் பண்ணக்கூடாது நீ. சாரி. ஓகே, சிக்கி ஒன்று எடுத்துறான். கொஞ்சம் டைம் கூட. இல்லை சிக்கி ஃபர்ஸ்ட் எடுத்ததா. சிக்கி ஒன்று எடுத்துட்டான். நீ ஒரு சூஸ் பண்ணிட்ட. நானும் எடுத்துட்டேன். ஓகே, நீ அதை வேணா கையில் வச்சுக்கோ. நிறவு எடுத்துறானா? எடுத்துறான். ஓகே, எடுக்கலாமா? வெத்துறாளா கேள்றா? இல்ல ஆக்சுவலா நிறைவேற்றது இதான். எடுத்து காமிச்சிடான்டா. அப்படியே பேசாதடா, இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததுலாம். சாரி. என்னதான் சிக்கி அதை எடுத்து கொடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் எடுத்தது இதான். கலரை காமிப்பா. ப்ளூ கலர். இந்த பொருள் எல்லாமே வந்து நிறவு சாப்பிட்ற பொருள் இல்லை. எல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது எதுவுமே கொடுக்க மாட்டோம் நிறவுக்கு. ஆக்சுவலாக கூல் ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், இந்த லேஸ்மே அவள் எப்பயாவது ஆகட்டும் 1-2 கொடுப்பா போல். பட் ஆனால் நான் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறோம்ல, இந்த ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது பயமாகுது. இந்த சுகர் கண்டென்ட்டு அதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்கா. அதனாலே பாப்பாவுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது, மில்க் பிக்கேஸ் கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய அவாய்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ சுபு இப்போ வந்து 2 பாயிண்ட், மது வந்து 2 பாயிண்ட். அதாவது எனக்கும் நிறவுக்கும் இருக்க பாண்டிங் ஏறிக்கிட்டே போகுது. இருந்தாலும் ஆனால் சிப்ஸ்ல எடுத்து மது கிட்ட தான் கொடுத்தான். ப்ராக்டிக்கலா பார்த்தா இருக்கு பாண்ட். நீ மூடு. எங்க பாண்டிங்குள்ள வா, எங்கேயோ இருக்க. அவனுக்கு யார் ஊட்டுவா, எல்லா வேலை செய்வான்னு தெரிஞ்சு அவன் கரெக்டா என்கிட்ட கொடுக்குறான். கேட்கறான் பாரு. இப்போ கேட்கறது வேற. இது வந்து 3rd ரவுண்ட். முன்னாடி பிஸ்கெட்ஸ் 2 பிஸ்கெட்ஸ் இருக்கு. எஸ். ஸோ இது 2த்துல ஏதாவது ஒன்று எடுங்க. மது நல்லா யோசிச்சு மது. நீ 2 பாயிண்ட் பேக்ல இருக்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஓகே, கமான் சிக்கி, செலக்ட் பண்ணுவா. ஏதாவது ஒன்று எடு. ஓகே, டைரக்டா ஒன்று 6 அடிச்சிட்டான். பார்ப்போம். ஆனால் 2மே எடுக்கிறான். வேற 2மே கிடையாது. சவுண்டு கேக்குது. ரெடி, எடுத்துட்டேன். காலையில இதெல்லாம் எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்தான். சவுண்ட் எல்லாம் வச்சுக்காங்க. என்னம்மா? 2 பண்ணிட்டான். அதான் 2 எடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் அவன் தான் சொல்லணும். அவனுக்கு பிரிச்சு கொடுத்து இங்க இருக்கு
அது கொடுக்கூடாது, அழுகுறான், வேறு வழி இல்லை. சொல்லு. ஓகே ரெடி. ஆ எல்லாம் அந்த பொருள் எடுங்க, மேலே தூக்குங்க. நானும் சவுண்டுலாம் கேட்குது, நான் கண்டுபிடிச்சிருவான்னு நினைச்சேன். சவுண்ட் தான் கேட்குது. அந்த சவுண்டு கேட்டுச்சு. ரெண்டாவது எடுத்தாண்டதும் நான் சொன்னேன், இது ரெண்டாவது நான் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, அது Okay. பிரச்சனை இல்லை. இதான் அவன் காலையில எடுத்தான். மது நீ விளாட்றியா இல்லையா, கேம்ல இருக்கியா இல்லையானே தெரியல மது. என்னத்த பண்றதோ போ. ஓகே சரி, இந்த ரவுண்ட்ல இந்த ரவுண்ட்ல எனக்கும் மதுக்கும் நல்ல பாண்டிங். சிக்கி நீ பேக் போயிட்டப்பா. இப்போ வந்து ஃபோர்த் ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ரவுண்ட். அதாவது ரெண்டு ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கோம். ரெண்டுமே நிறவு சூப்பரா சாப்பிடுவான். ஆமா, ரெண்டுமே நல்லா சாப்பிடுவான். ஆனா சாப்பிடுற ரெண்டுமே இந்த பழம் தானான்றதே அவனுக்கு தெரியுமான்னு தெரியல. இல்ல அவனுக்கு தெரியும். தெரியுமா? சும்மா அவனை கேளு. ஓகே, இது ரெண்டுத்த காமிச்சு வாட்டர் மெலன் எதுன்னு கேள. சிக்கி வாட்டர் மெலன் எதுப்பா? மேங்கோ எது? வெரி குட். சோ அவனுக்கு தெரியும். எல்லாம் நம்ம ட்ரைனிங் தான். அப்படின்னா சும்மாவா? ஓ சாமி வேற. சிக்கி ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடு. எடுக்கலாமா? எது வேணும் உனக்கு? எடுக்கலாம். எது வேணும் சிக்கி? ரெண்டுத்துல எதுப்பா வேணும் சிக்கி? சிக்கி ஓகே, எடுத்துட்டான். சரி, அவனுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு. ஓகே ரெடியா? மது ரெடியா? தூக்குங்க, அப்படியே மேலே தூக்குங்க. மேலே தூக்குங்க. மாம்பழம் இவங்களை ஒண்ணு சேர்த்துடுச்சு. சிக்கி ஹைஃபை. எனக்கு மதுக்கு ஓகே, ஃபைனலா 3 பேருமே ஒன்று எடுத்துரும். அதாவது இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நான் ஹெல்த்தி ஐட்டம்ஸில் தோத்துறோம். ஹெல்த்தியான ஐட்டம்ஸில் எங்கள் ஃபேமிலி ஜெயிச்சிச்சு. ஸோ யார் ஹெல்த்தி ஃபேமிலி. ஓகே, லாஸ்ட் ரவுண்டு. இது இன்னும் நான் ஹெல்த்தி அதை தான். பட் அதுவுமே அதுவுமே சொல்லிடுறேன். இது வரையும் நான் நிறவுக்கு வந்து என்னது அந்த இது சாக்லேட்ஸு இது வரையும் கொடுத்ததே இல்லை வாழ்க்கையில். 1 வருஷம் தான். அது 1 வருஷத்தில் நான் கொடுத்ததே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். ஓகேவா? ஸோ சாக்லேட்ஸ் கொடுத்ததில்லை இப்போ. ஆனால் அதை தான் இப்போ வைக்க போகிறோம் நம்ம. ஸோ நான் சொன்ன மாதிரியே இந்த நான் ஹெல்த்தி ஐட்டம்ஸாக வந்து நான் அன்ஹெல்த்தி கொடுங்க. நானுமே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கான். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பார்த்துன்னு இருக்கேன். உடுப்பா என்னப்பா இப்போ? ஒருவேளை இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? சரி ஓகே, 2 ஐட்டம் இருக்கு. இதுல 1 எடுக்கணுமா? நீ என்ன இவ்வளவு தூரம் தள்ளிக்கிட்ட? பாக்காதீ சிக்கி, பாத்தியா? 2த்துல ஏதாவது ஒன்று எடுத்து பார்ப்போம். நல்லா காத்தடிக்குது, மழை பெய்யுற மாதிரி இருக்கு. எடுத்துட்டாங்களா? எங்க சிக்கி ஏதாவது ஒன்று எடுப்பா. அவன் வச்சுக்கிற க்ளூ வச்சு நாங்கள் எடுப்போம். அவன் சொல்லுவோம் பாருங்க இப்போ. ஓகே, எடுத்துட்டானா? எடுத்துட்டான். கமான். கவர் சவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். கவர் சவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சிட்டானா? எஸ், ரெடி தான். 3 ரெடியா? 2 பேரும் ரெடி. 3 2 1. என்னாச்சு? விக்கல் வந்துச்சு அவளுக்கு. ஓகே, இந்த ரவுண்ட்ல நிலவும் மதுவும் சேர்ந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்ல நீங்க ஜெயிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்ல இவங்க 2 பேருக்கும் நல்ல பாண்ட். அப்புறம் 3 ரவுண்ட் இல்லை, 2 ரவுண்ட் எங்கள் 2 பேரும் நல்ல பாண்ட். 3வது ரவுண்ட் எனக்கும் மதுக்கு வந்தது. ஓகே, 4வது ரவுண்ட் 3 பேருக்குமே நல்லா இருந்தது. ஃபைனல் ரவுண்டில் அவங்க 2 பேரும் வந்து மோஸ்ட்டாக பார்த்தோன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பாண்ட்ல இருக்காரு. அதுதானே இப்போ சொல்ல வந்தேன். மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. அண்ணன் அடிக்கிறான்ல, பாசமா அடிச்சது. சரி ஓகே, இந்த ரவுண்ட்ல வின்னர் யாருமே சொல்ல முடியாது. இருக்காங்க ஆக்சுவலா நல்ல பாண்டிங்ல. இவங்க 2 பேர் கூட இருக்க நல்ல பாண்டிங்ல இருக்க. நான் மட்டும் இப்பெல்லாம் பேசாதரா அப்படின்னு சொல்ல வர. கரெக்டா? எனக்கு புரிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். வேறு ஏதாவது சேலஞ்ச் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதை கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகே, ஸோ இதே மாதிரியே இன்னொரு வீடியோ இன்னொரு சேலஞ்ச் சந்திக்கிறோம். அண்டில் பை ஃப்ரம் NPR. I am Subbu official team. Bye bye. Bye. Hey.